வணக்கம். ஒரு சின்ன காமெடியாக திங்க் பண்ணி பார்த்தது, என்னைய தப்பாக நினச்சிடாதீங்க. என்னென்னா, ஒரு திருட்டை ஒழிக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த திருடங்களோட பங்கு என்னங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்ததில், ஒரு நாட்டோட பொருளாதாரத்தில் பெரிய பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து. பூட்டுங்கிறது எதுக்கு? திருடங்க வீட்டுக்குள்ளே வந்து திருடாமல் இருக்க தான் பூட்டிகிட்டு போகிறோம். அந்த பூட்டு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. திண்டுக்கல் பூட்டு, ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ண பூட்டு, இங்கேயே ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் மேக்னெட்டிக் பூட்டு. அப்படி வச்சா திறந்துடும் சாவியே இல்லாமல். நம்பர் லாக்கிங் அந்த மாதிரி பூட்டு இருக்குது. இது ஆன்லைன்லேயே திறக்கிற பூட்டு இருக்குது. இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அந்தந்த ஊரில் ஏகப்பட்ட தொழிற்சாலைங்க. அதில் ஏகப்பட்ட பேர்கள் வேலைக்கு. இவ்வளோ பேருக்கு வேலை யாரால் கிடைக்கிது? திருடங்க இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் கதவு, ஜன்னல், அந்த ஜன்னலுக்கு இரும்பு கம்பி, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கார்பெண்டர். அப்புறம் கதவில் வந்து லாக்கு, அதில் பல வகையான லாக் இருக்குது. தாப்பால் போட்டு பண்ணுறது, அப்படியே சாத்தனா டக்குன்னு பூட்டிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிகள் இருக்குது. அதெல்லாம் தயாரிக்க ஏகப்பட்ட தொழிற்சாலைகள். அதில் வந்து வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள், ஒருத்தருக்கு வேலை. இதெல்லாம் வந்து யாராலன்னா திருடங்களால். இதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு, ஃப்ளாட்டு, தொழிற்சாலை, கம்பெனிஸு, அதுக்கப்புறம் தியேட்டர்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. ஒரு தொழிற்சாலைகள் அதெல்லாம் மாதிரி. இதில் எல்லாத்துலேயும் செக்யூரிட்டி இருக்காங்க. செக்யூரிட்டி வந்து ஒரு பார்ட் டைமு, காலையில் ஷிஃப்ட்டு, மத்தியானம் ஷிஃப்ட்டு, ராத்திரி ஷிஃப்ட்டு, இப்படின்னு ஏகப்பட்ட ஷிஃப்ட்டு மாறி இது செக்யூரிட்டி கொடுக்குறதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது. இது அந்த மாதிரி ப்ரைவேட் செக்யூரிட்டி இருக்குது. சாதாரண மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு வேலை. இப்படி ஏகப்பட்ட பேருக்கு வேலை. எதனால்? திருடங்கனால. இது இல்லாமல் சிசிடிவி ஒரு இடத்துலையும் இப்போ வைக்கிறாங்க. அந்த சிசிடிவி தயாரிக்க ஃபேக்ட்ரிஸ், அது கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணுறவங்க, அது பார்க்குறதுக்கு கம்ப்யூட்டர், இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் மெட்டல் டிடெக்டர். இதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று என்னென்னா போலீஸ். திருடங்களை பிடிக்க முக்கியமாக தேவைப்படுறது போலீஸ். அவங்களுக்கு ஏகப்பட்ட போலீஸுக்கு வேலை கிடைக்கிது. சேஸ் பண்ணி பிடிக்க வைக்க, பாடியை ஃபிட்டாக வச்சுக்க, அவங்க ஜிம்முக்கு போக, அதை நல்லா சாப்பிட, அந்த உணவுப் பொருட்கள் வாங்க, இப்படி பணங்கள் ஏகப்பட்ட ரொட்டேஷன் ஆகுது. அதுக்கு மேலே இன்ஸ்பெக்டர், அவங்கள திருடங்களை பிடிச்சி கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்தா அங்கே நீதிபதிகள், வக்கீல், இவங்க அவ்வளோ பேருக்கு வேலை. இதெல்லாம் யாராலன்னா திருடங்களால். இதுக்கப்புறம் போலீஸு திருடங்களை பிடிச்சாங்களா, அது கொண்டு போய் கோர்ட்டில் விட்டாங்களா, அவங்க வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்களா. இப்போ ஜெயிலுங்கிறது அவ்வளோ பெரிய இடத்த எடுத்து அதுக்கு கட்டுமான வேலைகள் பண்ணி, கொத்தனார், சித்தாள், மேஸ்திரி, அவங்களெல்லாம் வச்சு கட்டி, ஒரு செல்லுக்கும் இரும்பு இது போட்டு, அங்கே பூட்டு போட்டு, அங்கே சிறைச்சாலைக்கு வந்து ஜெயிலரு, அந்த அதிகாரிங்க, வேலை பார்க்குறவங்க, இவங்களெல்லாம் போட்டு, அவங்க ஜெயிலுக்கு வர்ற கைதிகளுக்கு உணவு, அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் போட்டு, அந்த உணவு வாங்க, அது வாங்க, அந்த இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்கி அவ்வளோத்தையும் பண்ணி, இவ்வளவு பணம் ரொட்டேஷன் ஆகுது, இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கிது. இது யாரால்? திருடங்களால். இது நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? இருந்தாலும் திருடங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லலை. நம்ம வந்து சும்மா அப்படி யோசித்து பார்த்ததில் இவ்வளவு புழக்கத்தில் இருக்குது பணம். ஸோ நாட்டோட பொருளாதாரத்தில் இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா திட்டி இது போடுங்க. தேங்க்யூ.